தமிழ் கூறும் நல்லுலகுக்கு பட்டிமன்ற நடுவர் தன்னம்பிக்கை பேச்சாளர் மயிலாடுதுறை முத்துக்குமாரினுடைய பணிவான வணக்கங்கள். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் நீ திறமைசாலி, வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டால் நீ புத்திசாலி. அப்படி தனக்கு தகுதி இருந்தும் திறமை இருந்தும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதப்ப அந்த வாய்ப்பை உருவாக்கி அதன் மூலமாக தன்னுடைய எதிர்காலத்தையும் உருவாக்கி பிற்காலத்தில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரியதொரு தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு காரணமாகவும் இருந்த ஒரு வெற்றி பெண்மணியை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். பெங்களூரில் ஒரு டாக்டர் இருந்தார். அவருக்கு ஒரு பெண் இருந்தா, நல்லா படித்தா, கெட்டிகாரியாக இருந்தா. அதனால் அந்த காலத்திலேயே அவர் தன்னுடைய பெண்ணை இன்ஜினியரிங் படிக்க வச்சார். அந்த பொண்ணு இன்ஜினியரிங்கில் கோல்டு மெடல் வாங்கி ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருந்தா. அந்த சமயத்தில் அடுத்து நான் வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், என்னுடைய திறமையையும் தகுதியையும் நான் இன்னும் வளர்த்துக்கணும்னு முடிவு பண்ணி வேலைக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னப்போ அந்த அப்பா அவளுக்கு எந்த தடையும் விதிக்கலை. அவளை இன்னும் என்கரேஜ் பண்ணி உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னுடைய லைஃப்பை நீயே அமைச்சிக்கமான்னு நல்லா ஊக்கப்படுத்தினார். அப்போ எந்த வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணப்போ பேப்பரில் ஒரு விளம்பரத்தை பார்த்தா. இந்தியாவோட மிகப்பெரியதொரு நிறுவனமான டாட்டாவோட டெல்கோலேருந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே ஒரு ஓரமாக பெண்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டாம், பெண்களுக்கு இந்த வேலை கிடையாது அப்படின்னு இருக்கிறதையும் பார்த்தா. உடனே டாடா குரூப்போட தலைவரான ஜேஆர்டி டாட்டாவுக்கு பெங்களூரில் இருந்த அந்த 20 வயசு பொண்ணு ஒரு லெட்டர் எழுதுனா. இந்தியாவினுடைய முன்னணி நிறுவனமான டாட்டாவிலேயே திறமையை நம்பாமல் ஆண் பெண்ணு சொல்லக்கூடிய பாலின பாகுபாட்டை நீங்கள் நம்பலாமா? ஏன் ஒரு பெண் திறமைசாலியாக இருக்கக்கூடாதா? அவளும் திறமைசாலியாக இருந்து கெட்டிகாரியாக இருந்தால் நல்ல நிறுவனமான உங்கள் நிறுவனத்துக்கு இன்னும் பேர் கிடைக்குமே அப்படின்னு கேட்டு ஜேஆர்டி டாட்டாவுக்கே அவள் எழுதுனா. அந்த கடிதத்தை படித்த ஜேஆர்டி டாட்டா உடனே தன்னுடைய டெல்கோ கம்பெனிக்கு இந்த பெண்ணையும் இன்டர்வியூவில் கலந்துக்கிறதுக்கு அனுமதிக்கிறேன், திறமைசாலியாக இருந்தால் இந்த பெண்ணையும் நீங்கள் வேலைக்கு எடுத்துங்கன்னு கடிதம் போட்டார். உடனே டெல்கோலேருந்து இவளுக்கு இன்டர்வியூவில் கலந்துக்கிறதுக்கு லெட்டர் வந்துச்சு. அந்த இன்டர்வியூவில் இவரை நல்ல திறமைசாலியாக கெட்டிகாரியாக பதில் சொல்லதுனால இன்டர்வியூ எடுத்தவங்களுக்கு இவளுடைய திறமையும் புத்திசாலித்தனமும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால் இவளுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுத்தாங்க. டாடா குரூப்போட முதல் பெண் இன்ஜினியருங்கிற பெருமையும் அவளுக்கு கிடைச்சிது. ஒரு விஷயம் தனக்கு கிடைக்காது அப்படிங்கிறத தான் முடிவு பண்ணணும், அடுத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது. என்கிட்ட திறமை இருக்குது, தகுதி இருக்குது, அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு என்கிட்ட ஆர்வமும் உழைப்பும் இருக்குங்கிறப்ப ஏன் நான் அதை அடையக்கூடாதுன்னு பிடிவாதமாக தன்னுடைய திறமையை அங்கீகரிக்கணும்னு மிகப்பெரியதொரு தொழில் சாம்ராஜ்யத்தினுடைய தலைவருக்கே லெட்டரை எழுதி தன்னுடைய வாய்ப்பை அந்த பொண்ணு உருவாக்கிக்கிட்டா. வேலைக்கு சேர்ந்தா, தொடர்ந்து வேலைக்கு போனால் அந்த வேலை பார்த்த இடத்துலையும் தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தையும் மரியாதையும் உருவாக்கிக்கிட்டா. தொடர்ந்து தன்னைத்தானே தகுதிப்படுத்திக்கிட்டு திறமைசாலியாகவும் கெட்டிகாரியாகவும் வளர்ந்தா. கொஞ்ச நாள் கழித்து அவளுக்கும் திருமணம் ஆச்சு. அவனுடைய கணவர், நானும் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு வேலைக்கு போகிறது பிடிக்கல, என்னை நம்பி நூற்றுக்கணக்கான பேர் என்கிட்ட வேலைக்கு வரணும், என்னுடைய நிறுவனத்தை பெரிய சாம்ராஜ்யமாக நான் உருவாக்கணும், அதனால் இருக்கிற வேலையை ரிசைன் பண்ண போகிறேன், அதுக்கு நீ தான் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு அவள்கிட்ட வந்து நின்னப்ப உடனே கொஞ்சம் கூட தயங்காமல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்த 10,000 ரூபாய் பணத்தை எடுத்து தன்னுடைய கணவர் கையில் கொடுத்தா. நீங்கள் ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸ்க்கு ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த 10,000 ரூபாயை வச்சிங்க, கண்டிப்பாக உங்கள் கூட தோளோட தோள் கொடுப்பேன், 2 பேருமே சேர்ந்து ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்குவோம், நாம் வேலைக்கு போகிறவங்களா இருக்கக்கூடாது, இனிமேற்கொண்டு வேலை கொடுக்குறவங்களா இருக்கணும், நூற்றுக்கணக்கான பேருக்கு, ஆயிரக்கணக்கான பேருக்கு, ஏன் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்குற சாம்ராஜ்யமாக நம்முடைய கம்பெனி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய 10,000 ரூபாய் பணத்தை தன்னுடைய கணவன்கிட்ட கொடுத்தா. அவரும் நெகிழ்ந்து போனார். அந்த 10,000 ரூபாயை தன்னுடைய கணவருக்கு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த தொழில் சாம்ராஜ்யம் வளருவதற்கும் மிகப்பெரியதொரு காரணமாக இருந்த அந்த பெண்மணி வேறு யாருமல்ல, தன்னுடைய 20 வயசில் ஜேஆர்டி டாட்டாவுக்கே லெட்டரை எழுதி தனக்கான வாய்ப்பையும் உருவாக்கிய அந்த பெண்மணி வேறு யாருமல்ல. இந்தியாவினுடைய புத்திசாலித்தனத்துக்கும் இந்திய மூளைக்கும் அடையாளமாக இருக்கக்கூடிய இன்ஃபோசிஸ்ங்கிற அந்த தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய நாராயணமூர்த்தியினுடைய மனைவி சுதா நாராயணமூர்த்தி தான். அன்பிற்கினியவர்களே, எவ்வளவு திறமைகள் இருந்தாலும்
உங்களுடைய வாய்ப்பினை நீங்கள் உருவாக்கி கொண்டு உங்களை நீங்களே தகுதிப்படுத்தி கொண்டு உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரத்தை பெற்றால் கண்டிப்பாக வருங்காலம் வசமாகும், கனவும் நனவாகும். நன்றி, வணக்கம்.